செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுதான், மனம் திறந்து பேச போகிறேன். அவர் காலமெல்லாம் அதிமுகவில் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசியாக இருந்திருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு பிறகு 10 நாள் சசிகலாவுக்கு பிறகு எடப்பாடி. ஸோ அவர் யார் ஏடிஎம்கேக்கு தலைவரோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். ஒரு லாயலிஸ்ட். அவர் ஒரு அதிகார மையமாகவோ நம்பர் 2ஆகவோ எந்த காலத்திலும் இருந்தது. அவர் ஒரு மிகச்சிறந்த ஆர்கனைசர். 53 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருந்து இன்ன வரைக்கும் அவர் மனம் திறந்து எதையுமே எங்கேயுமே பேசுனது கிடையாது. திடீர்னு மனசை திறக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்றது அவருக்கு தான் தெரியும். நான் கணிக்கிறது என்னென்னா, அவர் திமுகவெல்லாம் போக மாட்டார். ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும். இந்த மாதிரியான பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனைகள் அதிமுகவில் வந்துக்கிட்டே இருக்கும்போது இது அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாக தானே ஆகிட்டு போயிருக்கு. நிச்சயமாக சார், ஒன்றுபட்ட அதிமுக வந்ததுன்னா விஜய் ஃபேக்டர்லாம் இருந்தால் கூட சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சா கூட அவங்களால அடிச்சிட முடியும். அல்லது குறைஞ்சபட்சம் தொங்கு சட்டமன்றத்தை கொண்டு திமுக கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இல்லாமல் திமுகவை செஞ்சிட முடியும். திமுகவோட உண்மையான பலம் அவங்களுக்கு இருக்க பலத்தை விட அவங்களுக்கு கூடுதல் பலம் இருக்குன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க. மீடியாவை 90% மீடியாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு வரலாறுல எந்த ஒரு ஆளுங்கட்சியும் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது. ஜெயிக்கிற கட்சிக்கு தாங்க ஓட்டு போகணும் மக்கள் விரும்புவாங்க. தோத்தே போவான்னா ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டான். அப்படி மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையை நீ விதைக்கணும். எடப்பாடி சில சமயம் ஒழுங்காக பேசினாலும் மீடியா பிக்கப் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா மீடியா 90% மீடியா ஆட்சியாளர்கள் திமுக காலடியில் கொத்தடிமையா. இப்போ 100 தொகுதிகளுக்கு மேலே சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் சொல்லியிருக்காரு. அது பயனளிக்குமா அளிக்காதா? மாதம் 30 நாளும் டூர் போனீங்கன்னா மீடியாவே கவர் பண்ணார். பேட விட்டாதான் நிறுத்திடுங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் செய்ய போகும் விஷயம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக அமைய போகுது? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுதான், மனம் திறந்து பேச போகிறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 9:15 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் நிறைய பேர் நிறைய நரேஷன் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே சசிகலா அவர்களுடன் சந்திப்பா, கட்சி தாவுகிறார், அந்தந்த கட்சிகள் அப்படிலாம் சொன்னாங்க. உங்களுடைய வியூ என்ன சார்? கட்சியெல்லாம் தாவ மாட்டார் சார். நீங்கள் அவரோட வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா 1972 அக்டோபர் 17 எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஆரம்பகால உறுப்பினர்கள் ஸ்தாபனர். அவர் கட்சி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து கட்சியில் இருக்கு. ஸ்தாபன உறுப்பினர்களில் அவர் ஒருவர். இன்றைக்கி 53 வருஷம் ஆகுது. அடுத்த மாதம் அக்டோபர், இன்றைக்கி செப்டம்பர், அடுத்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதியோட 53 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. இந்த 53 வருட காலத்தில் அவர் விசுவாசமிக்க ஒரு அதிமுக தொண்டராகத்தான் இருந்திருக்கிறார். இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய முத்துசாமி போன்றவர்கள்லாம் இவரை விட சீனியர்னு நினைக்கிற முத்துசாமி, அவங்கெல்லாம் ஜெயலலிதா 90-96 ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் கட்டி முத்துசாமி மந்திரியாக இருந்தார், ஜெயலலிதா கட்டி மந்திரியாக இருந்தார். முதல் ஆட்சி காலத்தில் 96 ஆட்சி போனோன்னே போட்டி அதிமுக ஆரம்பித்து ஜெயலலிதாவுக்கு எதிராக போய் திமுக கிட்ட தப்பிச்சுக்கலாம், டிவிஎஸ்சிலாம் தப்பிக்கலான்னு போனாங்க. தப்பிக்கவும் செஞ்சாங்க. இன்றைக்கி திமுகலே ஒரு மந்திரியாக இருக்கார். இன்றைக்கி திமுகவில் 8 பேர் அதிமுக மந்திரி. முத்துசாமி, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன், சேகர் பாபு, KKS ராமச்சந்திரன், பெரிய லிஸ்ட்டே இருக்குது. வாழ்விலும் தாழ்விலும் அதிமுகவோட இருந்த ஒரு கேரக்டர் தான் செங்கோட்டை. அவர் கிட்டத்தட்ட 80 வயது ஆக போகிறது, 79+. ரெண்டாவது, அவர் காலமெல்லாம் அதிமுகவில் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசியாக இருந்திருக்கார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு பிறகு 10 நாள் சசிகலாவுக்கு பிறகு எடப்பாடி. ஸோ அவர் யார் ஏடிஎம்கேக்கு தலைவரோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். ஒரு லாயலிஸ்ட் சரியான வார்த்தை. அவர் ஒரு பவர் சென்டராக என்றைக்குமே உருவானதில்லை. அரசியல் கட்சிகளில் ஒரு பவர் சென்டர், அதிகார மையமாக உருவாவாங்க. ஜெயலலிதா பீரியடில் அப்படி யாரும் உருவாக முடியாது, அது வேறு விஷயம். அவர் அந்த மாதிரி ஒரு பவர் சென்டரை தன்னை நோக்கி உருவாக்கினதும் கிடையாது. கடந்த ஒரு வருஷமாக அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாரா சார்? இல்லை, அதுக்கு வரேன். இதை முதல்ல நீங்கள் அவரோட பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான், ஒரு மனிதனை பற்றி நம்ம பேசும்பொழுது அவனுடைய கடந்த காலத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் எதிர்காலத்தை பற்றி கணிப்பது சுலபமானது. எஸ். ஸோ அவர் ஒரு 53 ஆண்டுகள் ஒரு விசுவாசமிக்க தொண்டன். யார் அதிமுக தலைவரோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். நம்பர் 2 அவர் தலைமை பதவிக்கு என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அவர் நிரந்தர நம்பர் 2ன்னு நான் கூட அப்படி பேசியிருக்கேன். அது தவறு. ஒரு நெடுஞ்செழியன், அன்பழகன் இதெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. அவர் 1 among the 10.
பல பேரில் அவர் ஒருத்தர். அவர் ஒரு அதிகார மையமாகவோ நம்பர் 2ஆவோ எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அவர் ஒரு மிகச்சிறந்த ஆர்கனைசர், ஒருங்கிணைப்பாளர். ஜெயலலிதா அவர்கள் 2001-6 காலகட்டத்தில் அவர் கட்சியிலேருந்து கிட்ட சேர்க்காமல் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, ஆனால் மந்திரி பதவி கொடுக்கல. அப்போ அவர் இல்லாதப்போ ஜெயலலிதா ஏதோ எலெக்ஷன் டூர் போகும்போது வேறு யாருக்கிட்டையும் ஒப்படைச்சாங்க. 2 நாளில் சொதப்பிட்டாங்க. புறப்பட்ட இடத்துலேயே வேன் வந்து நிற்குது. ஓகே, அப்போ தான் செங்கோட்டையனை கூப்பிடுங்கன்னாங்க. அதுக்கு அடுத்த 15 நாள் சும்மா நீட்டாக போச்சு ப்ரோக்ராம். அவர் ஒரு மிகச்சிறந்த விசுவாசி, மிகச்சிறந்த நிர்வாகி. 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் மந்திரி பதவி கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் என்னமோ கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்தில் மந்திரி சபையிலேருந்து அவர் தூக்கிட்டாங்க. எதுக்காகன்னு தெரியாது, தூக்கிட்டாங்க. அடிக்கடி அம்மா மந்திரிகளை பந்தாடுவாங்கல்ல, அதில் அவர் ஜூலை மாதம் 2012 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டு காலத்தில் தூக்கி அடிக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு 4 வருஷம் அவருக்கு மந்திரி பதவி இல்லை. 2016 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, ஆனால் மந்திரி பதவி கொடுக்கல. சாவர வரைக்கும் ஜெயலலிதா அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல. ஜெயலலிதா செத்த பிறகு ஓபிஎஸோட அந்த மந்திரி சபையில் அவர் இல்லை. ஏன்னா அது அப்படியே செத்த அன்னைக்கு வந்ததால் அப்படியே கேபினெட் வந்துடுச்சு. சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் எடப்பாடியை சிஎம் ஆக்கும்போது சிஎம் இவரை கல்வித்துறை அமைச்சராக, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிச்சுட்டு போனாங்க. அவ்வளோதான். அதுக்கு பிறகு 4 வருஷம் எடப்பாடி விசுவாசியாக இருந்தார். ஸோ கடந்த காலங்களில் அவர் அதிமுகவுக்கு எம்ஜிஆர்லேருந்து எடப்பாடி வரைக்கும் யார் தலைவரோ அவங்களுக்கு விசுவாசியாக இருப்பார். அதாவது அவர் கலகக்காரராக என்றுமே இருந்தது இல்லை. யார் அதிமுக அவங்களுக்கு விசுவாசியாக, தலைவருக்கு விசுவாசியாக இருப்பார். அவர் எந்த காலத்துலையும் திமுகவுக்கு போனது கிடையாது. அதாவது அன்னைக்கு அன்னைக்கு வெளியில் தப்பிச்சவங்கலாம் கேஸ்லேருந்து தப்பிச்சாங்க, இல்லை கேஸ் போட்டு ரொம்ப கேஸை நடத்த விடாத அளவுக்கு உள்ளிருந்த பலவீனமாக்கி டிவிஎஸ்சி அவங்கள காப்பாற்றுச்சு. அந்த பீரியட்லேயே போகாதவர் இப்போ ஏன் போக போகிறாரு? அது 80 வயசு ஆக போகுது. கேஸை காமிச்சு டிவிஎஸ்சியை காமிச்சு பயப்படும் போதே போகாதவர் இப்போ ஏங்க போக போகிறாரு? போக மாட்டார். இது என்ன பிரச்சனைனா, அவர் ஏற்கனவே பிப்ரவரியில் அவருடைய இயல்புக்கு மாற முதன்முறையாக எடப்பாடிக்கு எதிராக பேசினார். அப்புறம் 2 மாதம் பொறுத்து அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் ஒன்று அதிமுக தொண்டன்னாரு. நடுப்புற பிஜேபி கொஞ்சம் விளையாடி பார்த்துச்சு அவரை வச்சு. நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு. நம்ம பாண்டே அவர்கள், ரங்கராஜ் பாண்டேவோட சாணக்கியா வெளியீட்டு விழா, அந்த சேனல் வெளியீட்டு விழாவில் அவரும் சீமானும் கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் அவருடைய இயல்புக்கு எதிரானது. செங்கோட்டையனை நான் அவர் 35 ஆண்டு காலமாக பார்க்கிறேன். சாணக்கியா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டது அவருடைய இயல்புக்கே மாறானது. இப்போ கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி கிட்ட அவருடைய வீட்டிலேயே வச்சு ஓபி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் நீங்கள் கட்சியில் மறுபடியும் ஓபிஎஸை சேர்த்துக்கணும், பிரிந்தவர்களை சேர்த்துக்கணும்னு வலியுறுத்தினாங்க. ஆனால் ஓபிஎஸ் ஒத்துக்கல. அப்போ அது செய்தியாகவே வந்தது. நம்ம எஸ்பி லட்சுமணன் பத்திரிகையாளர் தான் அந்த நியூஸை பிரேக் பண்ணார், ட்விட்டரில் போட்டார். அதை கடைசி வரைக்கும் மற்றவங்க யாரும் மறுக்கல, எடப்பாடி தான் மறுத்தாரே ஒழிய எஸ்பி வேலுமணிலாம் மறுக்கல. ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இந்த ஆண்டு துவக்கத்துலேருந்தே அவர் பிஜேபி பக்கம் கொஞ்சம் பால் மாற ஆரம்பித்தார். கடந்த ஆண்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் அங்கேயும் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. நடுப்புற சசிகலாவை அவர் பார்த்தாருன்னெலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, சமீபத்தில் சசிகலாவை பார்த்தாருன்றாங்க. எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் அதிகாரப்பூர்வமற்ற செவி வழி செய்திகளாகத்தான் நாம் காண்கிறோம். இந்த பேக்ரவுண்டில் அவர் திடீர்னு நான் மனம் திறக்கிறேன்டா. இது வரைக்கும் அவர் மனதை திறந்ததே கிடையாது. கடந்த 79 அவருடைய 53 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் மனம் திறந்து எதையுமே எங்கேயுமே பேசுனது கிடையாது. திடீர்னு மனசை திறக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்றது அவருக்கு தான் தெரியும். நான் கணிக்கிறது என்னென்னா, அவர் திமுகக்கெல்லாம் போக மாட்டார். ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும், பிரிஞ்சவங்க அத்தனை பேரும் சேரணும், குறிப்பாக சசிகலா, ஓபிஎஸ் சேரணும், டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு கருத்தை, அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் கட்டாயம், அந்த கருத்தை தான் அவர் பேச போகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் மற்றபடி கட்சி மாறுறதுக்கு தாவேக்காக போவாருன்னு சில பேர் திமுகவுக்கு போவார், அப்படிலாம் போக மாட்டார்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் அரசியலில் இறுதி வார்த்தை எதுவும் கிடையாது. நம்ம அரசியல்வாதிகளை பற்றி எதுவுமே உறுதியாகவும் சொல்ல முடியாது. அவங்க இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு எதிரணியில் இருப்பாங்க. பாலிடிக்ஸில் உங்களுக்கு அது ரொம்ப சகஜமான ஒரு நிகழ்வு தான். அதனால் யாருக்கும் ஒன்றும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பட் அவரை ஓரளவு அவருடைய வரலாறு அறிந்தவர்கின்ற முறையில் அவர் திமுகவுக்கு தாவேக்கா வேறு கட்சிக்கு போவதற்கோ அதிமுக விட்டு விலகுவதற்கோ வாய்ப்பே கிடையாது. பிரிந்தவர்கள் அதிமுகவில் மீண்டும் சேர வேண்டும் என்ற கோரிக்கை தான் பிரதானமாக இருக்கப் போகிறது என்றுதான் நான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கருதுகிறேன். ஓகே சார், இப்போது இந்த பிரச்சனை பிப்ரவரியில் ஆரம்பித்தார், ஒரு 6 மாத இடைவேளை. இந்த மாதிரியான பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனைகள் அதிமுகவில் வந்துக்கிட்டே இருக்கும்போது இது அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாக தானே ஆகிட்டு போயிட்டுருக்கு. நிச்சயமாக சார். அதில் என்ன சார் சந்தேகம் உங்களுக்கு? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை எங்களில் அனைவருக்கும் தாழ்வு.
ஒன்றுபட்ட அதிமுகவோட பலம் அதிமுக தொண்டனுக்கு தெரியுது, தலைவர்களுக்கும் தெரியுது. ஆனால் முரட்டு பிடிவாதம், சிலருடைய முரட்டு பிடிவாதத்தால் அவங்க வந்து கட்சியை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுபட்ட அதிமுக இரட்டையில சின்னத்தோடு நிற்குதுன்னா அதை திமுக தோற்கடிப்பதாகவும், அதிகாரத்தில் இருக்க திமுக 2வது முறை தேர்தலுக்கு போகும்போது தோற்கடிப்பது என்பது கிட்டத்தட்ட அறவே இயலாத காரியம். அதிமுக திரும்ப திரும்ப எத்தனையோ முறை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் திமுக திரும்ப திரும்ப ஒரு தடவை கூட கடந்த 53 வருஷத்தில் ஜெயிச்சதில்லை. ஒன்றுபட்ட அதிமுக வந்ததுன்னா விஜய் ஃபேக்டர்லாம் இருந்தால் கூட சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சா கூட அவங்களால அடிச்சிட முடியும். அல்லது குறைஞ்சபட்சம் தொங்கு சட்டமன்றத்தை கொண்டு வந்து திமுக வந்து கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இல்லாமல் திமுகவை செஞ்சிட முடியும். பட் ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல் இப்போ இருக்க சூழ்நிலை, ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்கன்னா அவங்க உடைக்கிற ஓட்டு ஒரு 10லேருந்து 20 தொகுதி அவங்க ஓட்டை உடைச்சாலே திமுக ஜெயிச்சிடும். அடுத்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். 50 சீட்டு, 50 ஓட்டு 100 ஓட்டில் ஜெயிப்பான் தோப்பான். ஆகவே அதில் வந்து ஏடிஎம்கே ஒன்றா சேரலைன்னா ஃபினிஷ்டு. ஓகே, சரி. இப்போ நீங்கள் சொன்ன இந்த அதிமுக ஒன்றிணைந்தால் விஜய் ஃபேக்டரில் எதுவுமே அசைக்க முடியாது. இல்லை, அசைக்க முடியாதுன்னு சொல்ல தம்பி, பாதிப்பு குறைவாக இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ அந்த சேர்ந்தாங்கன்னா வலிமையாக இருப்பாங்களா? இப்போ கரண்ட் கண்டிப்பாக அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதைத்தான் சொல்லுகிறேன். ஒன்றுபட்ட அதிமுக என்பது மிக வலுவான சக்தி. அதுவும் திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது நல்லா கவனிங்க. இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் இருந்து அது பிரிஞ்சு அப்புறம் ஒன்று சேர்ந்து, ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போது எப்பவுமே அவங்க பிரிய மாட்டாங்க. பவர் இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அவங்க பவரில் இல்லாமல் இருந்ததே இல்லைங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகள், அதாவது 5 இயர் டேர்ம்ஸ், தொடர்ந்து 2 ஆட்சி காலங்கள், 2-5 ஆண்டுகள் அவங்க அதிகாரத்தில் இல்லாமலே இருந்தது கிடையாது. அப்படி இருந்தால் கட்சி காலி. திமுக 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்திருக்கு, 10 வருஷம் பவர் இல்லாமல் இருந்திருக்கு. அதிமுகவோட இயல்பு அது கிடையாது. அவனுக்கு பவர் வேணும். பவர் இல்லைன்னா அவன் அடைவான், அதுவும் உறுதி. பவர் இல்லை, இன்றைக்கி வந்து ஜெயலலிதா மாதிரி தலைவரும் இல்லை, சுக்கலாக கிடக்குது. அவங்க மட்டும் அவங்க எல்லாருக்கும் புத்தி வந்து ஒன்று சேர்ந்தாங்கன்னா, நான் சொல்கிறேன், அதிகாரத்தில் இருக்க திமுக 2வது முறை மக்கள்கிட்ட போகும்போது ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா அதிமுகவின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. விஜய் ஃபேக்டர்லாம் என்னவாக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ரீசனபிள் அலையன்ஸ் இருக்கணும். பிஜேபி இருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபியோட சேர்ந்தா கூட ஆட்சி மாற்றம் உறுதி. ப்ரொவைடட் எல்லா கட்சியும் கூடிய வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். பட் அவங்க ஒன்று சேரலை, ரெட்டையிலையும் இருக்குது, ஒன்று சேரலை, அதிமுக உடஞ்சி கிடக்குது, டிடிவியோடையும் எடப்பாடி தகராறு பண்ணுறாரு அப்படின்னா திமுக வந்துடும். விஜயும் பிரிக்கிறதால திமுக தான் கூட்டணியை வலுவாக வச்சுருக்கு. அப்போ திமுக ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ளும். அது தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு நன்மைன்றது வந்து $1 மில்லியன் கொஸ்டின். ஒன்றுபட்ட அதிமுக உருவாகவில்லை என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை சந்திக்கும். ஏன்னா அதுக்கு பிறகு அடுத்த 5 வருஷம் அதிமுகவில் கட்சி பண்ண முடியாது. பாதி உடஞ்சி பிஜேபிக்கு போவான், பாதி விஜய் பக்கம் போவான், கட்சி காணாமல் போயிடும். இது தலைவர்களுக்கு புரியணும். புரியலன்னா நஷ்டம் அவங்க கட்சிக்கு தான். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம என்ன, ஜஸ்ட் we are all spectators, just we are observers. இப்படி நடக்க போது நம்ம சொல்கிறோம். கேட்டு திருந்ததும் அவங்க இயல்பு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பவர் இல்லாட்டி பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தாலுமே அந்த எடப்பாடி அவர்களுக்கும் அந்த சீனியர்களுக்குமான அந்த முரண்பாடு இருக்கா? அதுதான் இருக்குங்க. அவரை வந்துங்க எல்லா சீனியர்ஸுமே அவர் கூட இருக்கவங்க ஒன்றிணைன்னு விரும்புகிறாங்க. எடப்பாடி கூட இருக்கவங்க எல்லாரும் எடப்பாடியை தவிருங்க. வேலுமணி, தங்கமணி, இந்த பக்கம் சிவி சண்முகம், ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, எல்லாரும் இன்வேரியபிளி டிஸ்ட்ரிக்ட் ஆர் காஸ்ட் க்ரீடு எக்ஸப்ட் கேபி முனுசாமின்றாங்க. மற்றபடி அத்தனை பேருமே விரும்புகிறாங்கங்க. ஏங்க நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா தோற்றுருவீங்க. அது புரியல அவங்களுக்கு. அதிமுக பிரிஞ்சு போய் மறுபடியும் 24 கதை தான். பிரிஞ்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க திமுக கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் கூட்டணி பலம், மீடியா பலம், பணபலம், இது எல்லாத்தையும் விட தங்களுக்கு இருக்க பலத்தை விட தாங்கள் தான் பலமாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் பதிய வச்சு அந்த மைண்டு கேமை திமுக ஆடிக்கிட்டு இருக்கு. திமுகவோட உண்மையான பலம் திமுக இருக்கிற பலம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற பலத்தை விட அதிகமான பலம் இருக்கிறதா மற்றவங்களை நம்ப வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் திமுகவோட பலம். அஃப்கோர்ஸ் தப்பு ரைட்னர் ஒன்றும் கிடையாது. பாலிடிக்ஸ் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். அதையும் சிலர் நம்புகிறாங்க, பலர் நம்புகிறாங்க. பலர் நம்புகிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. திமுகவோட உண்மையான பலம் அவங்களுக்கு இருக்க பலத்தை விட அவங்களுக்கு கூடுதல் பலம் இருக்குன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க. மீடியாவை 90% மீடியாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு வரலாறுல எந்த ஒரு ஆளுங்கட்சியும் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது. பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கி திமுக காலடியில் உட்காந்துருக்கு, கொத்தடிமையாக உட்காந்துருக்கு. தொலைக்காட்சிகளும் அச்சு ஊடகங்களும் மிகப்பெரிய அளவில் திமுக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட ஊடகங்களை கட்டுப்படுத்துது. இதுதான் அவங்களோட பலமே. இதுக்கு இப்போ இந்த திமுகவை எதிர்க்கணும்னா கூட்டணி பலமும் அவங்ககிட்ட இருக்குது, அதிகாரம் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மீடியா இருக்குது.
ப்ளஸ் நாங்கள் தான் பலமாக இருக்குன்ற நெரேட்டிவையும் அவங்க தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க. அதிமுக கூட்டணி செதஞ்சு கிடக்குது, டேக் ஆஃபே ஆகலை. இதில் இன்னமும் பலவீனம் அடைஞ்சதுன்னா மக்கள் வந்து இப்போ வேணான்னு விரும்புகிற மக்கள் கூட வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க? உங்களுக்கு வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு தாங்க ஓட்டு போடணும் மக்கள் விரும்புவாங்க. தோத்தே போவான்னா ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டான். அப்போ நீ மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையை நீ விதைக்கணும். இப்போ சமீபத்தில் இந்தியாவோட ஓட்டர் கருத்து கணிப்புன்னு பெருசாக பீத்திக்கிறாங்கல்ல இவங்க வந்து. அது முதல் 2 விஷயம். அது லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளிக்கு அது பொருந்தாது. 2வது முக்கியமான விஷயம், அதே கருத்து கணிப்பில் மாநில அரசுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு எதிராக 60% எதிர்ப்புணர்வு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு வருது. அதை அவனும் பேச மாட்டான், எந்த மீடியாக்காரனும் அதை பேச மாட்டான். சார் அந்த கேள்வி கேட்டாலுமே இல்லை எதிர்ப்பே இல்லையே அப்படின்லாம் பதில். அது மாதிரி அயோக்கியத்தனமான பதில் எதுவுமே இருக்க முடியாது. எங்கேயாவது பலரும் சொல்கிறாங்க. அதாங்க, அது யாரும் சொல்கிறவங்கலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவோட கொத்தடிமைகள், திமுகவோட பெய்டு மவுத்ஸு. கட்சிக்காரன் சொல்ல மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா ஒரு உண்மையான திமுககாரன் நிலமை சீரியஸாக இருக்குன்னு அவனுக்கு தெரியும். கீழே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன விலைவாசி ஏறி இருக்குது, சொத்து வரி, தண்ணி வரி, மின்சாரம் வந்து 12,000 ரூபாய் கட்டின ஒரு சிறிய 10 பேரை வச்சு வேலை செய்யக்கூட ஒரு சிறிய தொழிற்கூடம், 10லேருந்து 20 பேரை வச்சு சிறிய தொழிற்கூடம் நடத்தி மாதம் 12,000 கட்டின ஒருவர் இன்றைக்கி 37,000 ரூபாய் கட்டுறாரு. ட்ரிபிள் மடங்கு, ட்ரிபிள் ஆயிருக்குது. இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்காதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? எதிர்கட்சி கொலாப்ஸுங்க. ஜூனியர் விடலை எழுதுன மாதிரி எதிர்கட்சி கோமா நிலையில் இருக்குது. மீடியா 90% திமுகவோட இரும்பு பிடியில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு பேசுகிறானுங்க. எடப்பாடி ஓரளவு பேசினா அதை மக்கள் ஊடகங்கள் பிக்கப் பண்ணும். எடப்பாடியும் சரியா இல்லை, மீடியாவும் சரியா இல்லை. எடப்பாடி சில சமயம் ஒழுங்காக பேசினாலும் மீடியா பிக்கப் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா மீடியா 90% மீடியா ஆட்சியாளர்கள் திமுக காலடியில் கொத்தடிமையாக கட்டுண்டு கிடக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 90% மீடியா வச்சு மட்டுமே இவங்களுடைய பலத்தை தீர்மானிக்க முடியுமா? பெர்செப்ஷன் உருவாக்க முடியும். நான் அதைத்தான் முதல்லேருந்து சொல்கிறேன். திமுகவோட பலன்றது, திமுக பலம் இருக்குங்க, நான் மறுக்கலைங்க. 3 தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. இங்கே ஆன்டி மோடின்றது தமிழக அரசியலோட மையக்கரு. தெருவில் இருக்க ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி மோடின்னு தான் சொல்லும், ஆன்டி பிஜேபி தான் சொல்லும். அதை திமுக ரொம்ப அழகாக அறுவடை பண்ணுது. ஆனால் அவங்களோட பலமே, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்களுக்கு பலம் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உண்மையான பலம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம் அல்ல. மாறாக அவர்களுக்கு இருப்பதை விட பல மடங்கு அதிகமாக அவர்களுக்கு பலம் இருக்கிறது என்ற ஒரு நெரேட்டிவை பரப்புரையை கட்டமைச்சு தினம் அந்த புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டு மக்களை நம்ப வைக்கிறானுங்கல்ல, அதுதான் திமுகவோட பலம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எடப்பாடி அவர்களும் சரியாக பேச மாட்டாரு, பேசினாலும் மீடியா கவர் பண்ணுறது கிடையாது. இப்போ 100 தொகுதிகளுக்கு மேலே வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பயனளிக்குமா அளிக்காதா? நிச்சயமாக ஓரளவு பலன் அளிக்குங்க. அந்த கூட்டம் வருது, காசு செலவு பண்ணல சார். அது வந்து அந்த டைமில் ஒரு பீக்கில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நிறுத்தணுங்க. அந்த மாதிரி ஃபேட் அவுட் ஆகும்போது அவர் நிறுத்தணும். அவர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, ஆரம்ப கட்டத்தில் ஒரு 10 நாள் பயணம் போகிறீங்க. அது 10 நாள் நல்ல ஒரு 7 நாள் நல்ல உற்சாகம், அடுத்த 3 நாள் வந்து உற்சாகம் குறையுதுன்னா 10வது நாள் நிறுத்திடணும். 10வது நாள் நிறுத்திடணும். அப்படி தான் அவர் நிறுத்தினார். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. மதுரையில் நேற்றெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் நான் கேள்விப்படுறேன். நீங்கள் இது எலெக்ஷன் பிரச்சாரம், இது ஸ்டாலின் அதை ஆரம்பித்தார், உங்களுடன் ஸ்டாலின். எடப்பாடி அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன தலைப்பு, அந்த ஊர் அவரோட பேரணிக்கெல்லாம் இப்போ அந்த சுற்றுப்பயணத்துக்கு ஏதோ ஒரு தலைப்பு வச்சுருக்காரு. ஒன்றிணைவோம், உங்களுடன் நானும் ஒன்றிணைவோம்னு வச்சுருக்காரு. இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபேட் அவுட் ஆகுதுன்னு நிறுத்திடணும். இன்னொன்று, மாதம் 30 நாளும் டூர் போனீங்கன்னா மீடியாவே கவர் பண்ணாது. முதல் 2 நாள் கவர் சலிப்பு தட்டிடும். எலெக்ஷன் டைம் வேறு, அது 15 days கேம்பெயின், அது நம்ம போய் தான் ஆகணும். நான் எலெக்ஷன் டைமில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தேர்தல்களுக்கு ஓராண்டு முன்பே பிரச்சாரத்தை முதல்ல ஸ்டாலின் ஆரம்பித்தார், அப்புறம் எடப்பாடி அதை கையில் எடுத்துக்கிட்டார். இது வந்து சொன்ன மாதிரி ஃபேட் அவுட் ஆகும், நடுப்புற ஃபேட் அவுட் ஆகும். அப்போ நிறுத்தணும், நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிக்கணும். அது அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே சார், இப்போது அதிமுகனுடைய ஒரு கோர் இதுதான் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன சார்? வாக்கு வங்கி செதறி இருக்குது சார். இப்போ 20% தானே சார் அவங்க வந்து 24 மக்களவை தேர்தலில் வாங்கினாங்க. ஒரு காலத்தில் 33லேருந்து 35% வரைக்கும் இருந்தவங்க இன்றைக்கி 24%, 20%ங்க. 20%னா 19.8. அஃப்கோர்ஸ் 5 கிராஸ் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ 20% நம்ம வச்சுக்கணும். 20%ன்றது பேஸ் அப்படி வந்துடுச்சு. எது ஒரு காலத்தில் 33, 35. அது ஜெயலலிதா வந்து 2014 ஸ்வீப் பண்ணும்போதெல்லாம் வந்து 40%க்கு மேலே போச்சு. நீங்கள் அந்த இது வந்து இன்றைக்கி வந்து அதிமுக இழந்து தான் நிற்குது. இவங்களெல்லாம் உள்ளே இழுத்தா, இவங்களை அத்தனை பேரும் உள்ளே இழுத்து ரீசன் இந்த சிறந்து கிடந்திருக்க அதிமுக தான். ரீசன் வந்து எல்லாமே பிரிஞ்சிருக்கனால தான். ஆமாங்க. ஒன்று, ஜெயலலிதா இறந்தப்பயே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், ஒரு 1%, 1.5% அதிமுகவில் ஜெயலலிதா செத்த உடனே திமுக பக்கம் போயிடுச்சுன்னு ஒரு கருத்து இருக்குது.
பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் பேங்க் இருந்தது. ஏன்னா அவங்க 19-24 மக்களவைத் தேர்தலில் தோத்தாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 21 அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட் அவங்க அலையன்ஸ் ஜெயிச்சு. 66 + 5 + 4 5 பிஜேபி 4 பாமக. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா இல்லாமல் போய் பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் சுமந்துக்கிட்டு போய் 75 சீட் விச் இஸ் ஈக்குவல் டு 13 லோக்சபா சீட்ஸ். ஓகே, அளவுகோல் வந்து 19-24 கிடையாது, திமுக 21 தான். அப்போ ஒரு வலுவான எதிர்க்கட்சி அந்த இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சமீபத்திய நிகழ்வுகள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் படுதோல்வி சந்தித்தது, 7 தொகுதியில் டெபாசிட் பண்ணதெல்லாம் பலவீனமான கட்டம் தான். பட் பார்லிமெண்ட்டை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு ரெசிலியன்ஸ் இருக்குது. அதிமுகவுக்குன்னு எப்பயுமே ஒரு ரெசிலியன்ஸ் உண்டு. ஒரு கணிக்க முடியாத ஒரு அமானுஷமான சக்தி இருக்குது. அவங்க நினச்சா எந்திரிச்சு நிற்க முடியும். அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். அதுக்கு முதல் படி பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பது. பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கலன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 20 தொகுதியிலையாவது ஓபிஎஸ் உடைப்பார். ப்ளஸ் டிடிவியை பற்றி அவனுக்கு தெரியாது. கணிசமான அளவுக்கு ஓபிஎஸ் ஓட்டை உடைப்பார். ஓகே, அடுத்த தேர்தலில் வந்து ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு முக்கியம், ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம். அதனால் இதை மனதில் வைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை எடப்பாடி விரும்பினால் அது அவருக்கும் கட்சிக்கும் நல்லது. இல்லை அதில் அவர் ஆர்வம் காட்டுறதாவே தெரியல. அதுதான் கட்சிக்கு பெரிய ஆபத்தாக போய் முடிய போகுது. இதில் செங்கோட்டையன் நாளை மறுநாள் பேசுவது நிச்சயமாக ஒரு முக்கியமான நிகழ்வு தான். சரி, இப்போது ஒரு இறுதியான கேள்வி என்னென்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் செய்ய போகும் விஷயம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக அமைய போகுது? எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாக? இல்லைங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவர் எடப்பாடி டிஸ்டர்ப் பண்ண போகிறாரு. தட்ஸ் ட்ரூ. அவருடைய பேச்சு ஏதோ ஒரு விதத்தில் இன்னொன்று ஒரு பெரிய கட்சிக்கு வந்து சாதகம் இல்லை, அப்படிதான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏதோ ஒரு விதத்தில் எடப்பாடிக்கு அது டிஸ்டர்பன்ஸ் தான். ஒற்றுமையை தாங்க அவர் பேச போகிறார், வேறு எதுவுமே இல்லைங்க பேசுகிறதுக்கு. தாவேக்காக போவார், திமுக வாய்ப்பே இல்லைங்க. இவர் என்னங்க 80 வயசு ஆகும் போது இவர் போய் என்ன பண்ண போகிறாரு? இவருக்கு ஒன்றும் இவர் ஒரு பவர் சென்டரும் கிடையாது, இவர் ஓட் பேங்க்கும் கிடையாது. இது எல்லாத்தையும் விட முக்கியம், அவர் அப்படிப்பட்ட நபர் அல்ல. அவர் அதிமுகவுக்கு துரோகம் செய்கிற நம்பரில். அவர் இதுவரையில் ஒரு முறை கூட அதிமுகவுக்கு துரோகம் செய்ததில்லை. இன்னைக்கு ஸ்டாலினோட இருக்கிற 8 மந்திரிகளும் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தவங்க. அவர் ஒரு தடவை கூட துரோகம் பண்ணல. அதனால் அவர் தன்னுடைய கடைசி காலத்திலும் துரோகம் பண்ண மாட்டார் அதிமுக. நான் நம்புகிறேன். ஒன்றுபட்ட அதிமுகவை வலியுறுத்தி அவர் பேசுவார் என்று தான் கருதுகிறேன். ஓகே சார், நன்றி சார். நன்றி.